மித் அண்ட் ஃபேக்ட பிரேக் பண்ணுவோமா டாக்டர்? எஸ் டாக்டர், ஹார்டா பிரஷ் பண்ணா டீத் பெட்டரா க்ளீன் ஆகுது. மித். ஹார்ட் பிரஷிங் எப்பயுமே பல்லையும் கம்ஸையும் தேய்க்க தான் செய்யும். நம்ம பிரஷ் பண்றது சாஃப்டான சாப்பாடை க்ளீன் பண்றதுக்கான தவிர பல்ல தேய்க்கிறதுக்கு இல்லை. சூப்பர் டாக்டர். டாக்டர், அப்போ எனக்கு வலியே இல்லைன்னா என் பல்ல பிரச்சனையே இல்லைன்னு அர்த்தம்? மித். எப்பயுமே கேவிட்டியா இருந்தாலும் கம் டிசீஸா இருந்தாலும் மெதுவாக தான் சைலண்டாக தான் பரவும். அது மோசமாச்சுனா தான் பெயினும் ப்ளீடிங்கும் வரும். ஸோ ஏர்லி இஸ் பெட்டர். டென்டிஸ்ட்டை போய் செக் பண்ணிக்கோங்க. டாக்டர், எப்பவாவது எனக்கு பிரஷ் பண்ணும்போது அப்பப்போ ரத்தம் வந்து நான் பார்த்திருக்கேன். இது நார்மல் தானே? நிறைய பேருக்கு வருது. மித்துங்க. ப்ளீடிங் இஸ் த ஃபர்ஸ்ட் சைன் உங்க கம்ஸ்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல டெய்லியுமே கம்ஸ்ல ப்ளீடிங் வந்துச்சு, பிரஷ் பண்ணி துப்பும் போது ரத்தத்தை பாக்குறீங்கன்னா நீங்க உடனே டென்டிஸ்ட போய் பாருங்க. டாக்டர், என்னோட குழந்தை ரெகுலரா பிரஷ் பண்ண மாட்டேங்கிறா. ஆனா நானும் விட்டுட்டேன். ஏன்னா அது பால் பல்லு தானே, விழதானே போகுது. மித்துங்க. பால் பல்லோ பெர்மனன்ட் டீத்தோ கண்டிப்பா மெயின்டெனன்ஸ் முக்கியம். எஸ்பெஷலா குழந்தைங்க பால் ப்ராடக்டோ சாக்லேட்ஸோ ஸ்நாக்ஸோ சாப்பிடும்போது அவங்க பல்லு அஃபெக்ட் ஆகிறது ரொம்ப ஈஸியா நடக்கும். ஸோ பால் பல்லு தான் வரப்போற பெர்மனன்ட் டீத்துக்கு ரூட் மேட்டே. ஸோ இது ஒழுங்காதான் அது ஒழுங்கா நடக்கும். ஸோ ப்ராப்பரான க்ரோத்துக்கு பால் பல்ல காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. டாக்டர், இப்போ நீங்க கிரவுன் வர்சஸ் ஃபில்லிங் இதோட மித் அண்ட் ஃபேக்ட்ஸை பிரேக் பண்ண ரெடியா? எஸ்.